பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் இந்த வீடியோ மூலமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் நாம் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை தியானிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த சாபத்தை குறித்தான ஒரு பயம் அநேகருடைய இருதயத்திலே இருக்கிறது. ஏதாவது ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில நடந்து விட்டால், 2 தடவை 3 தடவை அவங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்து விட்டால் உடனடியாக அவங்க இருதயத்துல தோன்றுகிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இது ஏதாவது சாபமா இருக்குமா, ஒருவேளை இது ஏதாவது தலைமுறை சாபமா இருக்குமா, எங்க முன்னோர்கள் செய்த பாவத்து நிமித்தம் வந்த சாபமா இருக்குமா அப்படின்னு அவங்க இருதயத்துல பாருங்க ஒரு சாபத்தை குறித்து ஒரு பயம் வந்து விடுகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார். சிலுவையில இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை மட்டும் அவர் சுமந்து தீர்க்கவில்லை, நம்மளுடைய எல்லா சாபத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ரட்சிக்கப்பட்டு தேவனை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எந்த சாபத்துக்கும் இடமில்லை. ஏனென்றால் சிலுவையில இயேசு எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம் இயேசு. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. 2 காரியங்கள் இந்த வேத வசனத்தில் நீங்கள் பார்த்தால், முதலாவது கிறிஸ்து நமக்காக சாபமானார். யார் எனக்காக அந்த இடத்துல போய் நின்றது? கிறிஸ்து என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். 2வதாக சாபத்தை நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார். நாம் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அநேகர் பாருங்க, யாராவது நம்ம மேல ஒரு சாபத்தை கூறிவிட்டால், ஏதோ கோபத்துல ஏதோ சண்டையில நீ நல்லா இருக்க மாட்ட, நீ மேல வர மாட்ட, நீ முன்னுக்கு வர மாட்ட, நீ உருப்பிட மாட்ட, ஏதாவது அவங்க வாயில இருந்து அந்நிய ஜனங்களா இருக்கட்டும், உலகத்து ஜனங்கள் நம்ம மேல ஏதாவது ஒரு சாபமான வார்த்தைகளை கூறும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கையில நடந்து விட்டால் உடனடியாக நம்ம இருதயத்துல என்ன வந்து விடுகிறது? பயம் வந்து விடுகிறது. ஐயோ, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சபிச்சுட்டாங்க, அதனாலதான் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. ஒன்றை நன்றாக நீங்கள் உங்கள் இருதயத்திலே இந்த சத்தியத்தை நல்லா அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசானவன் இப்படித்தான் நம்ம இருதயத்துல தேவன் செய்து முடித்த, நமக்காக செய்து முடித்த அந்த சத்தியத்தை நாம் அறியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கி விடுகிறான். அப்ப பயம், கலக்கம், ஐயோ அவங்க சொன்னாங்களே அதனாலதான் இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அவன் அப்படியே திசை திருப்பி விட்டுறான். பாருங்க, தேவ பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார். எல்லா சாபத்திற்கும் உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எந்த மனுஷனுடைய சாபமும் உங்க மேல கிரியை செய்யவே முடியாது. ஏன்னா அதற்கான எல்லா பரிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். உங்க தலைமையில எந்த தலைமுறை சாபமும் இல்லை, எந்த முன்னோர்களுடைய சாபமும் இல்லை, எந்த மனுஷனுடைய சாபமும் உங்க தலைமையில இல்லை. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்களா இருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்தை விசுவாசியுங்கள். ஒவ்வொரு நாள் காலையில எழுந்த உடனும் சொல்லுங்கள், நான் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக ஜனமாக இருக்கிறோம் என்று வாய்களை திறந்து நன்றாக ஆசீர்வாதத்தை கூறுங்கள். கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்தில் வருகிறோம். ஏசப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கிறிஸ்து ஆண்டவரே எங்களுக்காக சாபமாகி ஆண்டவரே எல்லா சாபத்திற்கும் ஆண்டவரே நீங்க எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிற எங்கள் மீட்பராய் நீர் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஒருவேளை சாபத்தை குறித்து பயம் கலக்கம் இருக்குமையானால் இந்த வேளையிலும் எல்லா பயங்கள் கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்க குடும்பத்திலே இல்லங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. எல்லா சாபங்கள் எல்லா பயங்கள் கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மைகளால நிரப்புங்க கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Have a blessed day.